ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய 10 தவறுகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இன்று ஒவ்வொரு கர்ப்பிணி அம்மாவும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டிய 10 தவறுகள். இந்த தகவல்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கும் வயிற்றில் வளர்ந்த குழந்தையின் நலனுக்கும் மிகவும் முக்கியமானது. மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் மருந்து சாப்பிடக்கூடாது. சளி, காய்ச்சல், தலைவலி போன்ற சிறிய பிரச்சனைகளுக்கு கூட தானாக மருந்து வாங்கி சாப்பிடவே கூடாது. எந்த மருந்தாக இருந்தாலும் மருத்துவரின் ஆலோசனை அவசியம். உணவை தவிர்க்காதீர்கள். காலை உணவை தவிர்ப்பது, நீண்ட நேரம் பட்டினியாக இருப்பது போன்ற பழக்கங்களை தவிர்க்க வேண்டும். சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் சாப்பிடுவது மிகவும் முக்கியம். மூணாவது பார்த்திங்க அப்படின்னா போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருக்காதீங்க. உடலில் நீர் சத்து குறைந்தால் சோர்வு, மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே தினமும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். ஃபோர்த்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக தேநீர், காபி குடிக்காதீர்கள். கஃபைன் அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லதல்ல. எனவே அளவோடு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இவை குழந்தையின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடியவை. புகைப்பிடிக்கும் சூழலுடன் நீண்ட நேரம் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. 6th என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிக எடை உள்ள பொருட்களை தூக்கவே கூடாது. கனமான பொருட்களை தூக்குவது முதுகு வலி, உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் தேவையில்லாத உடல் அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். 7வது என்ன அப்படின்னா போதுமான தூக்கம் இல்லாமல் இருக்கவே கூடாது. கர்ப்ப காலத்தில் உடலுக்கு அதிக ஓய்வு தேவை. தினமும் நல்ல தூக்கமும் தேவையான ஓய்வும் அவசியம். 8 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவரின் பரிசோதனைகளை தவற விடாதீர்கள். குறிப்பிட்ட தேதிகளில் பரிசோதனைக்கு செல்வது மிகவும் முக்கியம். இதன் மூலம் தாயின் உடல்நிலையும் குழந்தையின் வளர்ச்சியும் கண்காணிக்கப்படுகின்றன. 9வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை அதிகப்படுத்தவே கூடாது. அதிக கவலை, பயம், மன அழுத்தம் போன்றவை உடல் நலனையும் பாதிக்கலாம். குடும்பத்தினருடன் பேசுங்கள். மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்கள். 10வது என்ன அப்படின்னா இணையத்தில் வரும் எல்லா தகவல்களையும் நம்பாதீர்கள். சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் அனைத்தும் சரியானவை என்று சொல்ல முடியாது. சந்தேகம் இருந்தால் மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது சிறந்தது. கர்ப்பம் என்பது ஒரு அழகான மற்றும் முக்கியமான வாழ்க்கை பயணம். இந்த காலத்தில் சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துவது தாய்க்கும் குழந்தைக்கும் நன்மை தரும். சத்தான உணவு, போதுமான ஓய்வு, மருத்துவரின் ஆலோசனைகளை பின்பற்றுதல் மற்றும் நேர்மையான மனநிலை ஆகியவை ஆரோக்கியமான கர்ப்பத்திற்கு மிகவும் முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் ஆரோக்கிய